ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமுக்காக ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் டெய்லி பார்த்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு டாபிக் வைஸாக சிலபஸ் வைஸாக நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். அது போக ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் 100 டேஸ்க்கு ஷெடியூல் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு பேட்சில் ஜாயின் பண்ணலாம். பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 5 ஸ்டார்ட் ஆகுது. February 5 நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணும் அதுக்கான வீடியோ எல்லாமே நான் லிங்க் சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கான டெஸ்ட்டு வந்து அந்த வீக்கோட எண்டில் உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும். டெய்லி 10 to 20 கொஸ்டின் இருக்கும். அது போக வீக்லி 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் இருந்து அந்த வீக்கில் என்ன டாபிக் படிக்கிறோமோ அந்த டாப்பிக்கில் இருந்து டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வீக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ரிவிஷன் டெஸ்ட் அப்புறம் லாஸ்ட் 100 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். இதுக்கான மெட்டீரியல்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அதுவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நம்ம ப்ரீவியஸாக 2023 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மாடல் டெஸ்ட் வந்து வச்சுருப்போம் ஜேடிஓ எக்ஸாமுக்கு. அதுவுமே நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கு வந்துடும். டெக்னிக்கலில் 200 கொஸ்டின், ஜிஎஸில் 100 கொஸ்டின். இதுக்கான 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் அதிலே வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி 100 டேஸ்க்கு நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் யாராக இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த 100 டேஸ்க்குள்ளே நம்மளால் சிலபஸாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம கொஸ்டினும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியும் நம்ம ஜேடிஓ எக்ஸாமுக்காக நிறைய சிலபஸ் வைஸாக வீடியோ போட்டிருப்போம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் அந்த யூனிட், இப்போ யூனிட் 1 அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ அப்படிங்கிறதையும் அதில் போட்டிருப்பேன். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதில் நான் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருப்பேன். யூனிட் 1க்கு அந்த சிலபஸில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை தான் அந்த பிளேலிஸ்ட்டோட டைட்டிலில் வச்சுருப்பேன். ஓகேவா? அப்புறம் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் உள்ள சப் டாபிக்ஸை அந்த வீடியோவோட டைட்டிலில் வச்சுருப்பேன். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபியூஸ் ஆக வேணாம் யாரும். சிலபஸை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களால பிளேலிஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். யூனிட் 1, யூனிட் 2, அப்புறம் யூனிட் 5 ஹைட்ராலிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், யூனிட் 9 ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இதுக்கான வீடியோ எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம டாபிக் வைஸாக இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாததும் உங்களுக்கு அந்த ஷெடியூலில் வரும்போது அதுக்கான வீடியோவும் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட வீடியோ எல்லாத்தையுமே செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி தான் நம்ம வீடியோ கிளாஸஸ் வந்து கொண்டு போயிருப்போம். பேசிக்கில் இருந்தால் கொண்டு போயிருப்போம். அதனால் நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்டே இருந்தீங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்கள் வீடியோ வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய பேர் ஃபீட்பேக்கே சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க, சிவில் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ இல்லைனா பிஇ சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு டைம் இல்லைனா 2 டைம் சிலபஸை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. சிலபஸை படிக்காமல் டைரெக்டாக பிளேலிஸ்ட்டோ இல்லைனா வீடியோவோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் தயவு செஞ்சு யாரும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நோட்ஸு, மெட்டீரியல், அப்புறம் வீடியோ இதை தேடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே அந்த சிலபஸ், ஓகேவா, அந்த சிலபஸை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். திரும்ப ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டைட்டில், அந்த டாபிக்ஸ், அந்த வேர்டு எல்லாமே உங்கள் மனசில் வந்து பதியும். டைரெக்டாக வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன எக்ஸாமுக்கு வந்து இந்த கிளாஸ் எடுத்திருக்காங்க, என்ன சப்ஜெக்ட்டு, ஓகேவா, எதுவுமே தெரியாது, எந்த யூனிட்டு. அதனால் திரும்ப சிலபஸை ஃபஸ்ட்டு தரவாக படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு இந்த டவுட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ டாபிக் எங்கே போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சிலபஸ் படித்து தெளிவானால் மட்டும்தான் பிளேலிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த வீடியோவை எடுக்க முடியும். உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அதை தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை தான் படிக்க போகிறோம். அப்போ அந்த டாப்பிக்கை நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பிளேலிஸ்ட்டில் கரெக்டாக எடுக்க முடியும். அதனால் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். டைரெக்டாக எடுத்த உடனே நோட்ஸ் தேடுறது வந்து அது ஒரு தவறான விஷயம். ஓகேவா? அதனால் கரெக்டாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டினும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஃப்ரீ யூடியூப் வீடியோ கிளாஸஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும், வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களும் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இல்லைனா இங்கே யூடியூப் வீடியோஸ் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறதை ஃப்ரீ வீடியோஸாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ரூஃப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரூஃபில் அதோட காம்போனன்ட்ஸ், அதோட பார்ட்ஸ், அதில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்குது, அதோட ஃபிக்ஸிங்ஸ் எல்லாமே
பார்த்துருந்தோம். அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அப்புறம் இத ரூஃப்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல இருந்தும் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் குடுத்துட்டு, இது என்ன டைப் ஆஃப் ரூஃப் அப்படிங்கிறதும் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. நெறைய பேர் தேவையில்லாத நெறைய இத படிக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே படிக்க தேவையில்ல. நம்ம குடுக்குற கிளாஸஸ், அப்புறம் நம்ம குடுக்குற நோட்ஸ் இத மட்டும் நீங்க படிச்சாலே போதும். தேவையில்லாம ஒரு பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா, அந்த பேராகிராஃப ஃபுல்லா மைண்ட்ல மெமரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும். கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் தவிர, அத அப்படியே மெமரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதில இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இப்போ சிங்கிள் ரூஃப் அப்படின்னா, அது சிங்கிள் ரூஃப்க்கான கான்செப்ட் என்ன? ஏன் அத சிங்கிள் ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க? அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் குடுத்துட்டு, இது என்ன டைப் ஆஃப் ரூஃப் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேவா? அதனால ரொம்ப டீப்பா ஒவ்வொரு வேர்டிங்கா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. கரெக்ட்டா அவங்க சொல்றத மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும். அதுதான் உங்களுக்கு கொஸ்டின்லயும் கேட்கப் போறாங்க. இப்போ சிங்கிள் ரூஃப் அப்படிங்கிறத பத்தி ஜஸ்ட் இன்ட்ரோ வந்து பார்த்துருப்போம். காமன் டிராஃப்டர் இருக்கு அப்படின்னா சிங்கிள் ரூஃப் அப்படிங்கிறது காமன் டிராஃப்டர் இருக்கு அப்படின்னா, அதில ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்கும். எய்தர் சைடு எந்த சைடா இருந்தாலும் சரி. இப்போ இந்த சைடு அப்படின்னாலும் சரி, இந்த சைடு அப்படின்னாலும் சரி, இங்க ஒரு சப்போர்ட் தான் இருக்கும். இதுக்கு இன்டர்மீடியேட்டா இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இதில ஒரு சப்போர்ட் தான். ஓகே. இந்த ரூஃப்க்கு இங்க ஒரு சப்போர்ட். இந்த ரூஃப்க்கு இங்க ஒரு சப்போர்ட். இந்த 2 ரூஃபும் கனெக்ட் ஆகி இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது? ரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ இது ஒரு சப்போர்ட் 2 சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இது ஒரு சிங்கிள் ரூஃப். இங்க ஒரு நமக்கு சப்போர்ட் இருக்கு. இது ஒரு ரூஃப், சிங்கிள் ரூஃப். இது ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்ப இத தான் என்ன சொல்றாங்க? சிங்கிள் ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இடையில ஏதாவது சப்போர்ட் வருமா? சப்போர்ட்னா என்ன? இந்த ரூஃப தாங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். காலம் இல்லன்னா ஒரு ஸ்ட்ரக்சர். புரியுதா? ஏதோ ஒரு போஸ்ட். இல்லன்னா வால் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒண்ணு அந்த ரூஃப வந்து தாங்கி நிக்கக்கூடியது. அப்போ இந்த இடையில எதுவுமே வராது. ஓகே. இடையில வராது. ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தெரியும். இங்க ராஃப்டர் வந்து புரொவைட் பண்ணியிருக்காங்க. காமன் ராஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு மேல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரூஃப கவர் பண்ணுவோம். இத வுடன் போர்டு இல்ல அப்படின்னா, ஒரு மெட்டல் போர்டு, ஸ்டீல் போர்டு இத வச்சு என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லா என்ன மேல ரூஃப கவர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில, இதில என்ன ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப இது பேர் என்ன? சிங்கிள் ரூஃப். ஓகேவா? இத மாரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த கான்செப்ட் மட்டும் நமக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். கொஸ்டின அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிறலாம்? ஆன்ஸர் பண்ணிறலாம். இதில இப்ப என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லீன் டூ ரூஃப், கப்புள், க்ளோஸ் ரூஃப், காலர் பீம் ரூஃப். இப்ப என்ன கேட்கலாம் நமக்கு? இது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டைப் ஆஃப் சிங்கிள் ரூஃப் அப்படிங்கிறத கேட்கலாம். இந்த 4 டைப் வந்து நமக்கு சிங்கிள் ரூஃப்குள்ள வரப்போகுது. அப்ப அத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, லீன் டூ ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. லீன் டூ ரூஃப் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி இருக்கக்கூடியது. ஓகே. நம்ம முன்னாடி பார்த்த இமேஜ் அதே தான். ஒரு சைடு என்ன ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைடு வந்து லெவல் வந்து ரைஸ் ஆயிருக்கும். அதிகமா இருக்கும். ஒரு சைடு வந்து லெவல் கம்மியா இருக்கும். இந்த அதில என்ன பண்ணியிருப்பாங்க, ரூஃப் வந்து புரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு நமக்கு சப்போர்ட் இருக்கு, வால் இருக்கு. இதுக்கு மேல வால் பிளேட் அப்படின்னு பார்த்திருப்போம். டெஃபினிஷன் பார்த்திருந்தா தெரியும். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்ப அதில ஒரு வால் பிளேட் குடுத்துருக்காங்க. அந்த வாலுக்கு மேல அதில இந்த ரூஃப வந்து என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு ராஃப்டர் குடுத்து ரூஃப சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க அதோட ஹையர் லெவல்ல இருந்து ஒரு ரூஃப் வந்து இங்க வருது. அத இந்த வால்ல ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, லீன் டூ ரூஃப் அப்படின்னு சொல்றோம். என்ன டெஃபினிஷன்? ஒரு சைடு லெவல் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா, இன்னொரு சைடு அதிலிருந்து ஒரு சப்போர்ட்ல ரூஃப நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சப்போர்ட் பண்ணி மேல வச்சிருப்போம். ஓகேவா? ஒரு சைடு மட்டும் இருக்கும். இது பேர் என்ன? லீன் டூ ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட ஸ்பேன் எவ்வளோ நமக்கு மேக்ஸிமம் ஸ்பேன் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2.4 இருந்தது அப்படின்னா, இந்த லீன் டூ ரூஃப் அப்படிங்கிறது நமக்கு பிரிஃபரபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ நம்ம பார்த்துக்கணும். அது தவிர வேற எதுவும் நமக்கு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? எங்க மெயின் பில்டிங்ஸ், வராண்டா இந்த மாரி இடத்துல நமக்கு புரொவைட் பண்றாங்க. இன்னொரு பேர் என்னன்னா, பென்ட் ரூஃப் இல்லன்னா ஐசல் ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? லீன் டூ ரூஃபோட இன்னொரு பேரு பென்ட் ரூஃப் இல்லன்னா ஐசல் ரூஃப். என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைடு வந்து என்ன இருக்கும் நமக்கு? ஹையர் தென் த அதர் டூ கிவ் நெசசரி ஸ்லோப். ஓகேவா? ஒரு சைடு அதிகமா இருந்து, ஒரு சைடு கம்மியா இருந்தா தான் அங்க இடத்துல ஸ்லோப் வருது. ஸ்லோப்னா என்ன? சாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அந்த ஒரு இன்க்ளினேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. அதுதான் லீன் டூ ரூஃப் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள் தான். அதுக்கான ஸ்பேன் எவ்வளோ? 2.4 மீட்டர்.
நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னென்னா கப்புள் ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்புள் ரூஃப் அப்படிங்கிறது 2 ரூஃபையும் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ ஒரு சைடில் இருந்து ஒரு ரூஃப் வந்து கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருந்து வந்து ஒரு ரூஃப் வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ இது ஒரு ரூஃபு, இது ஒரு ரூஃபு. 2 ரூஃபும் கனெக்ட் ஆகி ஒரு ரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ரிட்ஜ்னா என்னன்னு பார்த்தோம், 2 ரூஃபும் கனெக்ட் ஆகி ஒரு ஹையஸ்ட் போர்ஷன், ஹையஸ்ட் போர்ஷன், டாப் மோஸ்ட் போர்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லனா அந்த முகடு அப்படின்னு வரும். ஓகேவா? ரிட்ஜ் அப்படிங்கிறதுக்கு முகடு அப்படின்னு சொல்லலாம். இன் திஸ் டைப் ஆஃப் ரூஃப் காமன் ராஃப்டர் ஸ்லோப் அப்வர்ட் ஃப்ரம் த ஆப்போசிட் வால். ஓகேவா? இன்னொரு வால்ல இருந்து நமக்கு ஆப்போசிட் வால்ல இருந்து இன்னொரு ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சென்டரில் ரெண்டுமே மீட் ஆகிற இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல ரிட்ஜ் போர்டு வந்து வைப்போம் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருப்போம். கப்புள் ரூஃப் அப்படிங்கிறது என்ன ஸ்பேனுக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 மீட்டர் ஸ்பேன் இருந்தது அப்படின்னா, ஓகேவா? அந்த ஸ்பேன் சப்போர்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், வாலுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்? ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு 3.6 இருந்தது அப்படின்னா நமக்கு சூட்டபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லீன் டு ரூஃப் அப்படிங்கிறது எவ்வளோ பார்த்தோம்? 2.4 அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இது எவ்வளோனா 3.6. என்ன ரூஃப்? கப்புள் ரூஃப். இன்னொன்று கப்புள் க்ளோஸ் ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சேம் தான். கப்புள் ரூஃப் என்ன பார்த்தோமோ அதே தான். ஆனால் இடையில ஒரு டை பீமை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டை பீம் வந்து இடையில ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரூஃப் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடையில ஒரு பீம். புரியுதா? இந்த 2 இடத்துல என்ன இருக்கும்? நமக்கு சப்போர்ட் இருக்கும். இது பேர் என்ன சொல்கிறாங்க? கப்புள் க்ளோஸ் ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டை பீம் வந்து டென்ஷன், அதாவது ஓவர் ட்ரைனிங்கை அங்கே ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அந்த வேர்டை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? டை பீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் என்ன ரூஃப் அப்படிங்கிறது கொஸ்டினில் கேட்கலாம். கப்புள் க்ளோஸ் ரூஃப். இன்னொன்று என்ன கேட்கலாம்? டை பீம் எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். எதுக்கு? ஓவர் ட்ரைனிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஓவர் ட்ரைனிங்கை கம்மி பண்ணுறதுக்கு. ஓகேவா? அந்த டேஞ்சர்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக டை பீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொன்று வேறு என்ன கேட்கலாம்? 4.2 மீட்டர் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். கப்புள் க்ளோஸ் ரூஃப் வந்து எத்தனை மீட்டர் ஸ்பேனுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம். 4.2 மீட்டர். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? 2.4 பார்த்தோம். எதுக்கு? ஃபஸ்ட்டு பார்த்தா லீன் டு ரூஃபுக்கு. செகண்ட் என்ன பார்த்தோம்? 3.6 பார்த்தோம். அது கப்புள் ரூஃபுக்கு பார்த்தோம். இப்போ கப்புள் க்ளோஸ் ரூஃபுக்கு டை பீம் வந்து இடையில ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஸ்பேன் 4.2 மீட்டர். ஓகே, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் அதோட செக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. 2 ரூஃபு கனெக்ட் ஆகுது. இந்த டை பீம் இல்லை அப்படின்னா நார்மலாக கப்புள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். டை பீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஓவர் ட்ரைனிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக. அப்போ அது பேர் என்ன? கப்புள் க்ளோஸ் ரூஃப் அப்படின்னு சொல்கிறோம். காலர் பீம் ரூஃப். காலர் பீம் ரூஃப் அப்படிங்கிறது என்னென்னா அந்த டை பீமையே ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே ஏற்றி ப்ரொவைட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காலர் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலர் பீம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் காலர் பீம் ரூஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மேலே டை பீம் ப்ரொவைட் பண்ணோம், அது கப்புள் க்ளோஸ் ரூஃப். இது காலர் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஹையர் லெவலில். ஓகேவா? டை பீம் வந்து ரைஸ் ஆகி, டை பீம் கீழே இருந்தது ரைஸ் ஆகி மேலே போயிடுச்சு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் எக்கனாமிக்கலாக அதோட காஸ்ட்டை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்க்ரீஸ் த ஹைட்டு, அதோட ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். காலர் பீமை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பேன் எவ்வளோ? 4.8 மீட்டர். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு டபுள் பர்லின் ரூஃப். இதில் எக்ஸ்ட்ரா வந்து பர்லின் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பர்லின் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்படி தானே? லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதில் எக்ஸ்ட்ரா நமக்கு பர்லின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அது வேர்ட்லேயே நமக்கு இருக்க போது. கேட்டால் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஸ்பேன் வந்து 2.4க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நம்ம டபுள் பர்லின் ரூஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். எக்கனாமிக்கல் எப்போ அப்படின்னா 4.8 மீட்டர் தான் நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு பர்லின் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது பேர் டபுள் பர்லின் ரூஃப். நெக்ஸ்ட்டு ட்ரஸ்டு ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.8 மீட்டருக்கு நமக்கு சூட்டபிளாக இருக்கும். இதில் இன்சைட் சப்போர்ட் வால்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? பார்ட்டிஷன் ஃபார் பர்லின்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது ட்ரெஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ட்ரஸ்டு ரூஃப் அப்படின்னா என்ன மீனிங்? இதில் ஒரு சில டைப் ஆஃப் ட்ரெஸ் வந்து இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அதுக்கு மேலே ரூஃபை ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அது பேர் என்ன? ட்ரஸ்டு ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்பேசிங் வந்து பார்த்துக்கோங்க,
அந்த வுட்டன் ட்ரெஸ்ஸோட ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் இங்க இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடையில மேல என்ன பண்றோம், இதுக்கு மேல தான் என்ன பண்றோம், ரூஃப் வந்து நம்ம புரொவைட் பண்றோம். இப்போ 2 கூட உள்ள ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கும்னா, 3 மீட்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் டு ரூஃப்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கிங் போஸ்ட் ட்ரெஸ், குயின் போஸ்ட் ட்ரெஸ், மேன்சர்டு ட்ரெஸ், ட்ரன்கேட்டட் ட்ரெஸ், பெல்ஃபாஸ்ட் ட்ரெஸ், ஸ்டீல் ட்ரெஸ்ஸஸ், காம்போசைட் ட்ரெஸ்ஸஸ். இதில இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துரலாம். கிங் போஸ்ட் ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. சென்ட்ரல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். இந்த மாரி இருக்கும். ஓகேவா? இமேஜ் பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டெஃபினிஷன் பார்க்கலாம். கிங் போஸ்ட் ட்ரெஸ்ல சென்டர்ல இந்த மாரி ஒரு சப்போர்ட் வந்து குடுத்துருப்பாங்க. புரியுதா? அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த மெம்பர் பேர் என்னன்னா, ஸ்ட்ரட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன மெம்பர்னா, கம்ப்ரஷன் மெம்பர். ஸ்ட்ரட் அப்படிங்கிறது கம்ப்ரஷன் மெம்பர். டை அப்படிங்கிறது டென்ஷன் மெம்பர். இதுவுமே நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. புரியுதா? கம்ப்ரஷன் மெம்பர் ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ரஷன் மெம்பர். கம்ப்ரஷன் மெம்பர்னா என்ன அர்த்தம்? அந்த மெம்பர் வந்து கம்ப்ரஷன் லோடுக்கு ஆக்ட் ஆகும். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து அந்த மெம்பரில் ஆக்ட் ஆகும். ஓகேவா? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அந்த மெம்பரில் ஆக்ட் ஆகும். அது பேர் தான் என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ரட் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ரஷன் மெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். டென்ஷன் மெம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டை. டை பீம் கேட்பாங்க நமக்கு. ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டென்ஷன் மெம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன? டை மெம்பர். ஓகேவா? டை பீம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் போஸ்ட் இருந்தது அப்படின்னா அது பேர் கிங் போஸ்ட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ஸ்பேன் ரொம்ப 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 முக்கியம். புரியுதா? கிங் போஸ்ட் ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஸ்பேன் இருக்கும், என்ன ஸ்பேன் லிமிட் இருந்ததுன்னா அங்கே கிங் போஸ்ட் ட்ரெஸ் வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகேவா? அந்த லிமிட் நமக்கு கேட்பாங்க. லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க. 5 to 8 மீட்டர். கிங் போஸ்ட் ட்ரெஸ்னா 5 to 8 மீட்டர். இல்லைனா என்ன கொடுப்பாங்கன்னா 5 to 8 மீட்டர் ஸ்பேனுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸோட நேம் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. என்ன? கிங் போஸ்ட் ட்ரெஸ். புரியுதா? இன்க்ளைன்ட் மெம்பர் என்ன போட்டிருக்கோம்? ஸ்ட்ரட் போட்டிருக்கோம். ஹரிசாண்டல் மெம்பர் எங்கே என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? டை பீம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சென்ட்ரல் போஸ்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடியது என்ன? டை பீம். சென்ட்ரல் போஸ்ட்டை ஓகேவா? இந்த சென்ட்ரல் போஸ்ட்டு எதில் வந்து ரெஸ்ட் ஆகுது? டை பீமில் வந்து ரெஸ்ட் ஆகுது. குயின் போஸ்ட் ட்ரெஸ் அப்படிங்கிறத பாருங்கள். சென்டரில் இதுக்கு சப்போர்ட் இருக்காது. புரியுதா? சென்டரில் சப்போர்ட் இருக்காது. 2 சைடும் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயினிங் பீம் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சென்டரில் ஒரு சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அது கிங் போஸ்ட் ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம். அதில் இன்னொன்று என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்? ஸ்ட்ரட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். புரியுதா? இங்கே குயின் போஸ்ட் ட்ரெஸ் அப்படிங்கிறது சென்டரில் எந்த வித சப்போர்ட்டுமே இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த 2 சைடும் நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அது பேர் என்னன்னா குயின் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சென்டரில் இருந்ததுன்னா கிங் போஸ்ட், 2 சைடு நமக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா குயின் போஸ்ட். இந்த 2 குயின் போஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினிங் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கேட்கலாம் நமக்கு. ஸ்ட்ரெயினிங் பீம் எதில் ப்ரொவைட் பண்ணுவோம்? கிங் போஸ்ட் ட்ரெஸ்ஸா, குயின் போஸ்ட் ட்ரெஸ்ஸா? இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து நமக்கு கேட்கலாம். எதில்? ஸ்ட்ரெயினிங் பீமை குயின் போஸ்ட் ட்ரெஸ்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கான ஸ்பேனோட லிமிட் வந்து நம்ம பார்த்துக்கோங்க. ஸ்பேனோட லிமிட் எவ்வளோனா 8 to 12. அதுக்கு 5 to 8 பார்த்தோம். எதுக்கு? கிங் போஸ்ட் ட்ரெஸ்ஸுக்கு. இது குயின் போஸ்ட் ட்ரெஸ்ஸுக்கு 8 to 12 மீட்டர். ஓகே? கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு படிக்கும்போதே நமக்கு தெரியணும். தேவையில்லாததெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கக்கூடாது, படிச்சுட்டு கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி என்கிட்ட டவுட் கேட்குறாங்க. இது எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த கான்செப்ட். அது நமக்கு தேவையே படாது. அதை நமக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? ஆனால் நமக்கு எது தேவையோ அது மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் மெம்பர் குயின் போஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது பேர் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். என்ன? ஸ்ட்ரெயினிங் பீம். புரியுதா? 2 வெர்டிக்கல் மெம்பர் இருக்கும். எதுலன்னு கேட்டிங்கன்னா குயின் போஸ்ட்டில். சென்டரில் சப்போர்ட் இருக்காது. அதுக்கான ஸ்பேனோட லிமிட் வந்து நமக்கு கேட்கலாம். என்ன? 8 to 12 மீட்டர். ஓகேவா? கிங் போஸ்ட்டுக்கும் குயின் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு மேன்சர்டு ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேன்சர்டு ட்ரெஸ் அப்படிங்கிறது கிங். ஓகேவா? கிங் ப்ளஸ் குயின். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சா போதும். ஓகேவா? மேன்சர்டு ட்ரெஸ் அப்படிங்கிறது கிங் ப்ளஸ் குயின். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்கன்னா மேன்சர்டு ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? காம்பினேஷன் ஆஃப் கிங் போஸ்ட் அண்ட் குயின் போஸ்ட் ட்ரெஸ்ஸஸ். அதாவது லோயர் போர்ஷனில் குயின் போஸ்ட் இருக்கும், அப்பர் போர்ஷனில் கிங் போஸ்ட் ட்ரெஸ் இருக்கும். ஓகேவா? இதை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா இது பேர் தான் மேன்சர்டு ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்பேஸ் வந்து எக்கனாமியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த போர்ஷன் உங்களுக்கு எதை சொல்லக்கூடியது? இந்த போர்ஷன்
குயின்க்கான போர்ஷன், குயின் ட்ரெஸ்ஸுக்கான போர்ஷன். மேலே இந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் கிங் போர்ஷன். ஓகேவா? அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய ட்ரெஸ் பேர் மேன்சேட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரன்கேட்டட் ட்ரெஸ். ட்ரன்கேட்டட் ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மேன்சேட் ட்ரெஸ்ஸில் டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு ஃப்ளாட்டாக போட்டோம் அப்படின்னா, ஏன் ஃப்ளாட்டாக போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா ட்ரன்கேட்டட் ட்ரெஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அதாவது இந்த போர்ஷன் என்ன ஆயிருது, இந்த ஸ்லோப்டு போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட என்ன ஆயிருது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆயிடுது. ஆனாலும் ஸ்லோப் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஸ்லோப் இருக்குது. ஆனால் அந்த மேலே உள்ள கூரான போர்ஷனை என்ன பண்ணிடுறாங்க, ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது பேர் தான் ட்ரன்கேட்டட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டீல் ட்ரெஸ்ஸஸ். ஸ்டீல் ட்ரெஸ்ஸஸ்னால் கிரேட்டர் தேன் 12 மீட்டருக்கு மேலே போகிற பட்சத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டீல் ட்ரெஸ்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது கெசட் பிளேட்டு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். போத் கம்ப்ரஷன் மெம்பர் அண்ட் டென்ஷன் மெம்பரும் அதில் கம்ப்ரஷன் அண்ட் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தாங்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் டை மெம்பர், இது எல்லாமே இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு பிளேட்டு கெசடட் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இது பேர் தான் என்ன, ஸ்டீல் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மீட்டருக்கு அதிகமாக உள்ள பட்சத்தில், ஹெவியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டீல் ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் நமக்கு ஒரு சில டைப் இருக்குது. என்னென்னு பாருங்கள், ரைஸ்டு கார் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ்டு கார் ட்ரெஸ்னால் இந்த டை மெம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்கக்கூடிய டை மெம்பர்லாம் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டை மெம்பரையே மேலே லேசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கு. அது பேர் என்ன, ரைஸ்டு கார்டு ட்ரெஸ். அந்த பேர்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அந்த ரூஃபுக்கான பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹவு ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஹவு ட்ரெஸ் அப்படிங்கிறது கார்டு வெர்டிக்கல் அண்ட் டயகனல். அதாவது இது ஒரு வெர்டிக்கல் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு டயகனல் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெர்டிக்கல் ஒரு டயகனல், ஒரு வெர்டிக்கல் ஒரு டயகனல். அப்புறம் இது பேர் என்ன சொல்லுவோம், கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக போடக்கூடியது பேர் என்னென்னா ஹவு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒரு வெர்டிக்கல் ஒரு டயகனல், ஒரு வெர்டிக்கல் ஒரு டயகனல், இந்த மாதிரி நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது ஹவு ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேன் ஃபிங் ட்ரெஸ் அப்படின்னா டபிள்யூ ஷேப்பில் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஷேப்பில் இருக்கும். ஓகே, டபிள்யூ ஷேப்பில் இருக்கும். இங்கே டபிள்யூ ஷேப்பில் இருக்காது. ஓகே, இங்கே டபிள்யூ ஷேப்பில் இருக்காது. இது என்ன, ஒரு வெர்டிக்கல் ஒரு டயகனல், அந்த மாதிரி போகும். ஃபேன் ஃபிங் ட்ரெஸ் அப்படிங்கிறது டபிள்யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரெஸ். இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். நார்த் லைட் ட்ரெஸ். நார்த் லைட் ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு சைட்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒரு லைட்டுக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடியது, நேச்சுரல் லைட்டுக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடியது. லாஸ்ட்டாக நம்ம இமேஜ் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டைப். இன்னொன்னா காம்போசைட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசைட்னா இது உடன் அண்ட் ஸ்டீல் ரெண்டையுமே சேர்த்து நமக்கு தேவையான இடத்துல ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு மெட்டீரியலை சேர்த்து போடுறதுனால அது பேர் என்ன, காம்போசைட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது அந்தளவுக்கு நமக்கு கொஷின் ஏரியா கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் ரூஃப் கவரிங் இருக்குது பார்த்தீங்களா, ரூஃப் கவரிங் நம்ம எதை வச்சு போடுறோம், அதுக்கு என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிளைமேட் ஆஃப் த லொக்காலிட்டி, அந்த லொக்காலிட்டியில் எப்படி கிளைமேட் இருக்குது. நேச்சர் ஆஃப் த பில்டிங், அந்த பில்டிங்க்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அப்ளிகேஷன் என்ன, அதை நம்ம பார்க்கணும். இனிஷியல் காஸ்ட்டு எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட, மெயின்டெனன்ஸ் நம்மளால் பண்ண முடியுமா, அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு தேவைப்படும். ரெசிஸ்டன்ஸ் டு ஃபயர் அண்ட் ஹீட்டு. புரியுதா? ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பண்ணணுமா. இப்போ வுட்டுலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், லேசாக தீ பிடிச்சிடும் சீக்கிரமாக. அப்போ அதுக்கு நம்ம அந்த மாதிரி இடத்துல வுட்டன் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த லொக்காலிட்டி. இப்போ லொக்காலிட்டிக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். வுடன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா அங்கே வந்து வுடன் ரூஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம். கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன அந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது, இப்போ அந்த ஃபீச்சர்ஸ் நமக்கு எப்படி இருக்குது, லொக்காலிட்டியோட ஃபீச்சர்ஸ் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு பிச்சுடு ரூஃபு, அப்புறம் ஃப்ளாட் ரூஃப், இன்னொன்று கவுடு ரூஃப் அப்படின்னு மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்துருப்போம், அது பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா ஃப்ளாட் ரூஃப். ஃப்ளாட் ரூஃப் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்லி ஃப்ளாட்டாக இருக்காது. ஓகேவா? எந்த ரூஃபுமே பெர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. லேசாக என்ன இருக்கும், ஸ்லோப் வந்து அதில் இருக்கும். அந்தளவுக்கு பிச்சுடு ரூஃப் அளவுக்கு ஸ்லோப் வந்து இருக்காது. ஓகேவா? ஏன்னா ரெயின் வாட்டர் நமக்கு ஃப்ளோ ஆகி வெளியில் போகணும், ட்ரெயின் ஆகணும்.
அப்போ அதுதான் ஃப்ளாட் ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டா போதும். ஓகேவா? அந்தளவுக்கு டீப்பாக அவங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. 2 டைப் இருக்குது. மெட்ராஸ் டெரேஸ் ரூஃப், இன்னொன்று பெங்கால் டெரேஸ் ரூஃப். இந்த 2 மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கக்கூடிய என்னென்னா கர்வ்டு ரூஃப். கர்வ்டு ரூஃப்னால் மேலே கர்வ்டு போர்ஷனாக இருக்கும். ஓகேவா? கர்வ்டாக இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் மானுமெண்டல் பில்டிங்ஸில் நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏஸ்தெட்டிக் அப்பியரன்ஸ்க்காக மேலே ஒரு டூம் மாதிரி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மேலே ஒரு கூடு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். டாப்பில் ஏஸ்தெட்டிக்காக நம்ம இருக்கும். லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கும், ஷெட்டு, ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி இடத்துலையும் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ரிஸ், மானுமெண்டல் ஒர்க்ஸ் இதில் இருக்கும். டிம்பர் இல்லைனா ஆர்சிசியில் காமனாக நம்ம என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதில் தான் 2 டைப் வருது. நார்த் லைட் ஷெல் ரூப், இன்னொன்று பேரல் வால்ட் ஷெல் ரூப். நம்ம நார்த் லைட்டுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஒரு சைடு மட்டும் ரைஸாக இருக்கும். அதாவது நார்த்தில் நம்ம அந்த லைட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கிளேசிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிளேசிங்னா என்ன, கிளாஸி அப்பியரன்ஸ். ஓகேவா? கிளாஸி அந்த லைட்டுக்காக போட்டிருக்கக்கூடியது. ஒரு சைடு என்ன இருக்குது, ஓப்பன் இருக்கும், இன்னொரு இடத்துல க்ளோஸ்டாக இருக்கும். லைட்டுக்காக இது ப்ரொவைட் பண்ணுவாங்க மேஜராக. இது பேர் என்ன, நார்த் லைட் ஷெல் ரூப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேரல் வால் ஷெல் ரூப். பேரல் வால் ஷெல் ரூப் அப்படிங்கிறது கர்வ்டு போர்ஷனாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த இமேஜ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். இது டாப்பில் உங்களுக்கு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. லைட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்து அதில் ஒரு விண்டோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நம்ம ரூஃபை பற்றி பார்க்கக்கூடியது. ரூஃபில் என்னென்ன பார்ட்ஸ், என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில். நெக்ஸ்ட் இப்போ ரூஃபில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக தெளிவாக பார்த்துடும். இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ரூஃபில் இருந்து என்ன கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இது போக நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். இதில் என்ன மாதிரிலாம் நம்ம கொஸ்டின் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நிறைய அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்குது. எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் புக் இருக்கும். இப்போ அதை என்ன பண்ணலாம், திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணலாம். புரியுதா? நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த ப்ரீவியஸாக நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்னென்ன டெஸ்ட்டு வச்சுருப்பாங்க அதிலிருந்தும் உங்களுக்கு நான் கொஸ்டின் எடுத்திருப்பேன். அப்புறம் டிப்ளமோ புக்கிலேருந்து டேரெக்டாக கொஸ்டின் எடுத்திருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ புக்கிலேருந்து கவர் பண்ணக்கூடியது தான். எல்லாமே எதில் இருக்கும், டிப்ளமோ புக்கு இருக்கும். ஓல்டு டிப்ளமோ புக்ஸு, அப்புறம் நியூவாக இப்போ அப்டேட் ஆன புக்கு, இந்த மாதிரி எல்லா இதில் இருந்தும் கலெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பேன், இதை வந்து நான் எடுத்திருப்பேன். அதனால் தாராளமாக இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இதை நீங்கள் சொல்கிற வீடியோவை பார்த்தா போதுமா, இல்லை உங்கள் நோட்ஸை பார்க்கணுமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து காம்படிஷனுக்கு உள்ளே வரல அப்படிங்கிறது தான் அங்கே மீனிங். ஓகேவா? அதாவது ஒரு டாபிக் இருக்குது, ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா, சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கான சோர்ஸ் தான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ புக்கு. இப்போ டிப்ளமோ புக்கில் ஒரு 2 இல்லை அப்படின்னா வேறு எதில் இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். அந்த டாபிக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ இது மட்டும் படித்தா போதுமா, வேறு எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. புரியுதா? நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஒரு சிலது என்ன பண்ணியிருப்பேன், நோட்ஸில் மிஸ் ஆகிருக்கும், அது வீடியோவில் வந்திருக்கும். ஒரு சிலது வீடியோவில் மிஸ் ஆகிருக்கும், என்ன ஆகிருக்கும், நோட்ஸில் வந்து வந்திருக்கும். இப்போ 2மே கம்பைன் பண்ணி படிச்சிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் அதில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது எக்ஸாமில் கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு லாஸ் தான். 2யுமே கம்பைன் பண்ணி படிங்க. மேக்ஸிமம் எவ்வளோ படிக்க முடியுது தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும். ஓகே, அதனால் இது படித்தா போதுமா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நிறைய மேக்ஸிமம் என்ன பண்ணணும், கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் படிச்சிருக்கிறது கம்மியாக இருந்தாலுமே கொஸ்டின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம கொஸ்டின் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா 100% கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர் ஆகாது. எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போனாலும் சரி 100% உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்கக்கூடியது என்னென்னா 80 to 85% தான் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கொடுத்ததிலே எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஸ்டின்ஸ் வந்து எப்படினாலும் நமக்கு கேட்கலாம். அதனால் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது வந்து புரியும். ஓகேவா? அதனால் திரும்ப கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.